எங்கள் ராசிக்கு குரு பார்வை இருந்தும் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே, தொழில் போச்சே, நிம்மதி போச்சே, ஏதாவது திரும்ப கிடைக்குமா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இனிமே தான் எங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சாட்டர்ன் வந்து உட்கார போகிறார். இதற்கு அர்த்தாஷ்டம சனின்னு வேற பேர் சொல்கிறாங்களே, ஏற்கனவே இங்கே ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையே, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு தான் நிறைய தனுர் ராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ராசியாதிபதி குரு நீங்கள் தான். அப்போ இது நாள் வரை நீங்களே வக்கரமாக இருந்தீர்கள், எதையோ இழந்தது போல் இருந்தீர்கள், கை கெட்டினது வாய் கெட்டவில்லை, நிறைய விஷயங்களை நீங்கள் தொடங்கினீர்கள். ஆனால் முடிக்க முடியாமல் ஒரு திணறல் ஏற்பட்டது, ஒரு தெளிவு இல்லை. வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், வாய்ப்புகளாக இருந்தாலும், சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் கை கெட்டுச்சு பிரதர், ஆனால் எதுவுமே எனக்கு வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இனி தனுர் ராசிக்கு இல்லை. இணைப்பு அது ராகு குருவின் பார்வையில். அப்போ நிறைய வாய்ப்புகள் வரும். சில நேரத்தில் நாம் தவறான ஒரு போக்குக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் ஃபில்டர் செய்யப்பட்டு விடும். ஏன்னா குரு பார்வை ராகுவின் மேல் விழுகிறது. அப்போது தாறுமாறான வாய்ப்புகளும் வெற்றியும் பெயர் புகழ் அந்தஸ்தும் அடைவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தூண்டப்படுவீர்கள். ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்படியாவது அந்த வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெறப்போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். தனுர் ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, எங்கள் ராசிக்கு குரு பார்வை இருந்தும் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே, தொழில் போச்சே, நிம்மதி போச்சே, ஏதாவது திரும்ப கிடைக்குமா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இனிமே தான் எங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சாட்டர்ன் வந்து உட்கார போகிறார். இதற்கு அர்த்தாஷ்டம சனின்னு வேற பேர் சொல்கிறாங்களே, ஏற்கனவே இங்கே ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையே, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு தான் நிறைய தனுர் ராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வரிசையாக இந்த மார்ச் மாதம் ஒவ்வொன்றா இவர்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்ப்போம். உங்கள் ராசியாதிபதி உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இது நாள் வரை அவர் வக்ரம் அடைந்திருந்தார். மார்ச் 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி. என்ன அர்த்தம்? உங்கள் ராசியாதிபதி குரு நீங்கள் தான். அப்போ இது நாள் வரை நீங்களே வக்கரமாக இருந்தீர்கள், எதையோ இழந்தது போல் இருந்தீர்கள், கை கெட்டினது வாய் கெட்டவில்லை, நிறைய விஷயங்களை நீங்கள் தொடங்கினீர்கள். ஆனால் முடிக்க முடியாமல் ஒரு
திணறல் ஏற்பட்டது, ஒரு தெளிவு இல்லை. வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், வாய்ப்புகளாக இருந்தாலும், சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் கை கெட்டுச்சு பிரதர், ஆனால் எதுவுமே எனக்கு வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இனி தனுர் ராசிக்கு இல்லை. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா தனுர் ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதுல உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சாட்டர்ன் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், மார்ச் மாதம் போய் அமரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பெரிதாக பாதிப்புகள் இல்லை. சாட்டர்னாக இருந்தாலும் மற்ற எல்லா கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேது அச்சுக்குள் அடங்குகிறது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ வெற்றி கண்டிப்பாக உண்டு. வாய்ப்புகள் 3ஆம் இடம் விற்பது, ஒரு நல்ல இடம் வாங்குவது, அதற்காக கொஞ்சம் கடன் வாங்குவது. ஏன்னா இங்கே 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் போய் உச்சம், அவர்தான் லாபாதிபதியாகவும் வருகிறார். சுக்கிரன் உச்சம்ங்கிறது உங்களுடைய இன்னொரு வீட்டில் தான் ஏற்படுகிறது. அப்போ லாபத்தையும், நாம் ஒரு இடம் வாங்குவதற்கு, ஒரு வாகனம் வாங்குவதற்கு கொஞ்சம் கடனையும் அது ஏற்படுத்தினாலும், ஒரு நல்ல ஒரு வாகனத்துக்கோ ஒரு இடத்துக்கோ கடன் வாங்குறது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர சுக்கிரன் உச்சம்ங்கிறது உங்களுக்கு ஒரு லக்ஸுரியும் கம்ஃபர்ட்டையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன் போய் அமரப்போகிறார். இது நிஷ்பலம். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில். அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு சுகம்னு நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ, குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான பலன், இவை அனைத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம், பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, காம திரிகோணம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. தொடக்கத்தில் 3ஆம் இடத்தில் 3, 7, 11 அதிபதிகளின் இணைப்பு, அது ராகு குருவின் பார்வையில். அப்போது நிறைய வாய்ப்புகள் வரும். சில நேரத்தில் நாம் தவறான ஒரு போக்குக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் ஃபில்டர் செய்யப்பட்டு விடும். ஏன்னா குரு பார்வை ராகுவின் மேல் விழுகிறது. அப்போது தாறுமாறான வாய்ப்புகளும் வெற்றியும் பெயர் புகழ் அந்தஸ்தும் அடைவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தூண்டப்படுவீர்கள். ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்படியாவது அந்த வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு ஆன்மீகம், பயணம், பூஜைகள், யாகங்கள் இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்குண்டான அமைப்பு, ஒரு தெளிவு, ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு ஞானம், இவை அனைத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்துவார். எப்படி பார்த்தாலும் தனுர் ராசிக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ எங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஸ்வீட் எடுக்கக்கூடிய அமைப்பு வரும். நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது. கொஞ்சம் ஒபேசிட்டி வராமல் உங்களது உடலை பக்குவமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. தனுர் ராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் வக்ரம். இப்போ கணவன் ஓவர் ஸ்பீடு, ஓவர் ஆக்டிவாக இருப்பார், கையில் பிடிக்க முடியாது. அதே மாதிரி இங்கு செவ்வாயும் 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த கூட்டணிகள்லாம் குருவின் பார்வை. அப்போது எல்லாமே உங்கள் கட்டுக்குள் தான் இருக்கும், உங்களை மீறி போய்விடாது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம், மெயினாக இந்த நீ பெயின், லெக் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு தேவையான பயிற்சி, முயற்சி, இயற்கை வைத்தியங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள், மாணவிகளை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன், அவர் முதல்ல வக்கரம், பிறகு அவர் வக்கர நிவர்த்தி. அப்போ தெளிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். குரு இந்த இடத்துல வக்கர நிவர்த்தினால ஒரு டியூஷன் டீச்சரை மாற்றுவதன் மூலம், வேற ஒரு நல்ல கோச்சிங் சென்டருக்கு போவதன் மூலம், ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் உங்களது கல்வியில் ஒரு நல்ல
ஒரு ப்ளஸ், ஒரு அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பொதுவாக இது காலகட்டங்களில் தனுர் ராசிக்கு தாக்கத்தை குறைவாகத்தான் கொடுக்கும். இதன் காரணம் ராகு கேது அச்சுக்குள் சாட்டான் மற்ற அனைத்து கிரகங்களும் அடங்குகிறது. இதற்கு கால சிறப்ப தோஷம் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பார்த்தோம்னா ராகுவை குரு பார்க்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. நிறைய வாய்ப்புகள் வருகிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.